ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய குழும அமைப்பாளரும் அதே போன்று மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமாகிய பிரமிளஸ் கொஸ்தா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். கொஞ்சம் வடக்கு கிழக்கு பக்கம் நாங்கள் போகலாம் நினைக்கிறோம். வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும், ஒரு 22,000 வாக்குகளை பெற்று ஒரு 3 மாதத்திலே பிரபலமாகி இன்று அவர்தான் பாராளுமன்றம் கூடினாலே அவருடைய கண்டென்ட் வரும் என்று சொல்லி யூடியூப்காரர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அர்ச்சுனா ராமநாதன் வைத்தியர். இவருடைய செயற்பாடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொழும்புலேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொழும்பிலிருந்து பார்க்கும் பொழுது கருத்து தெரிவிப்பவர்கள் 2 விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அவரை பற்றி விமர்சனமும் சிலர் செய்கிறார்கள். ஒரு சிலர் இவர் இப்படி நடந்து கொள்வது தன்னுடைய பிரபலியத்திற்காக வேண்டி என்று சொல்லுகிறார்கள். கொழும்பை சேர்ந்தவர்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அவர். ஆகவே அவருடைய விடயங்கள், சில விடயங்கள் சற்று வித்தியாசமானதாக அமைகிறது. பரபரப்பான செய்திகள் சிலதை மக்கள் விமர்சிக்கிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே இப்படி நடந்து கொள்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் இவர் தன்னுடைய பிரபலியத்துக்காக வேண்டி இப்படி நடக்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த ஒரு இடத்திலேயே ஒரு வாகனத்தை நிறுத்திவிட்டவர் அப்படி என்று சொன்னால் 2 விதமான கருத்து இருக்கிறது அல்லவா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே சட்டத்தை மீறுவது சரி என்று செய்து காட்டினால் மற்ற மக்கள் எப்படியான ஒரு நடத்தையை கொண்டு இதை சட்டத்தை அவர்களும் மீறுவார்கள். மக்களுக்கு அப்ப சொல்ல முடியாது. அவருக்கு சட்டம் ஒரு மாதிரியும் எங்களுக்கு ஒரு மாதிரியும் என்றால் சொல்லுவார்கள். இனி அவர் இப்படி நடக்கும் பல சம்பவங்களை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வடக்கிலே மக்கள் அவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். இனி அவரும் அந்த வடக்கு மக்களின் பிரச்சனைக்காக வேண்டி கதைக்க வேண்டும். சரி, அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்போ அப்படியே வடகிழக்கிலிருந்து நாங்கள் கொழும்புக்கு வரோம். கொழும்பில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் இல்லை. அப்போ உடனே பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் முஜிபுர் ரஹ்மான் இல்லையா, அப்புறம் மரிக்கார் இல்லையா, இப்படியெல்லாம் கேட்கலாம். அதே போன்று தேசிய மக்கள் சக்தியை எடுத்துக்கொண்டால் ரிஸ்வி சாலி அவர் வெற்றி பெற்றார், பிரதி சபாநாயகராக இருக்கிறார். அப்போ அவரும் இல்லையாண்டு. ஆனால் ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழர் பாராளுமன்றத்தில் இல்லையா? ஏன்னா இப்போ நான் குறிப்பிட்ட 3 இஸ்லாமியர்கள் தெரிவானார்கள். இந்த 3 இஸ்லாமியர்களில் ஒருவர் ரிஸ்வி சாலி அவர்கள் சபாநாயகராக பிரதி சபாநாயகராக தெரிவாகிட்டார். மற்ற 2 பேரில் மரிக்காராக இருக்கட்டும், அதே போன்று முஜிபுர் ரஹ்மானாக இருக்கட்டும், அதிகமாக தமிழ் பேச மாட்டார். கொழும்பு மக்கள் சார்பிலே தமிழர்களது குரல் ஒலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருத்தர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? உண்மையாகவே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மனோ கணேசன் அவர்கள் தெரிவு செய்யப்படவில்லை. அது நான் பார்ப்பது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அது அவராக இருக்க வேண்டும் இல்லை, யாராவது ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் நல்ல விடயம். நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு உறுப்புரிமை எங்களுக்கு கொழும்பிலே இல்லாமல் போயிருக்கிறது. கடந்த காலங்களில் மனோ கணேசன் வருகைக்கு முன்னர் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் கொழும்பு மாவட்டத்திலே. தேவராஜா யோகராஜா அவர்கள், அதுக்கு முன்னர் MS செல்லசாமி அவர்கள் இருந்தார்கள். பிறகு தேவராஜா யோகராஜா அவர்கள் 1994. அதுக்கு பிறகு மனோ வந்தார்கள். மனோவுக்கு பிறகு ஒரு தடவை ஐக்கிய தேசிய கட்சியிலே மகேஸ்வரன் வந்தார்கள். 2 தெரிவு செய்யப்பட்டார்கள். பிரபா ஒரு முறை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அந்த நேரம் கண்டியிலே மனோ. அப்படி ஏதோ விதத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட்டது. இந்த முறை பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மனவர்த்தமான விடயம். ஆகவே எதிர்காலத்தில் இந்த உறுப்புரிமை 1 அல்ல 2 பெற்றுக்கொள்வதற்கு அரசியல் வியூகங்களை அமைக்க வேண்டும். யார் அது செய்வா? பூனைக்கு யார் மணி கட்டுவார் என்பது போல்தான் இந்த கேள்வி இருக்கிறது. ஆகவே நான் இதை பல சந்தர்ப்பங்களிலும் கதைத்திருக்கிறேன். இது எல்லோர் மேலேயும் இதற்கான பொறுப்பு இருக்குது. ஊடகங்கள் மீதும் இருக்குது, சில நேரங்களில் அரசியல் கட்சிகள் மீதும் இருக்கின்றது, சில நேரங்களில் முக்கியமாக மக்கள் மீது இருக்கின்றது. ஏன் நாங்கள் அவருக்கு வாக்களிக்கணும்? அவர் தமிழர் தான், ஆனால் அதுக்காக ஏன் நாங்கள் அவருக்கு வாக்களிக்கணும்? நாங்கள் இவருக்கு வாக்களிப்போமே அப்படின்ட்டு மக்களுடைய மனநிலை மாறுது. ஆனால் குறிப்பாக நாங்கள் திறந்த ஒரு விடயத்தில் பேசுவதென்றால் எங்கட தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லைங்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்க. அது எப்படி என்று சொன்னால்
கொழும்பிலே உள்ள தமிழ் மக்கள் மற்ற இனங்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. நீங்கள் வடக்கை பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் மாத்திரம் இருக்கிறபடியாலே இந்த பிரச்சனை வருவதில்லை. நீங்கள் சொன்ன முஜிபுர் ரஹ்மான், மரிக்கார் அவங்களுக்கும் நிறைய தமிழர்கள் வாக்களிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 3 விருப்பு வாக்கு இருக்கிறது. அப்போ அவர்கள் 3 விருப்பு வாக்கை 3 பேருக்கு பயன்படுத்த வேண்டும். அப்படியான சந்தர்ப்பங்களிலே முஸ்லீம் எங்களுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழர்கள் வாக்களிக்கிறார்கள் நிறைய பேர். ஆனால் எங்களுடைய தமிழ் உறுப்பினர்கள் ஒழுங்கான முறையில் சமயோசிதமாக இதை பெற்றுக்கொள்வதற்கு திட்டங்களை அமைக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய உண்மையாகவே அந்த அந்த விருப்பத்தை, இது விருப்பு வாக்கு தானே. அப்போ அந்த விருப்பத்தை மனோ கணேசன் பெறவில்லை என்று சொல்கிறீங்க. இந்த முறை ஒரு பாரிய ஒரு பின்னடைவு தான் அவருக்கு ஏற்பட்டது. அது பாரிய பின்னடைவு. ஒரு 1000-2000 வாக்குகள் பின்னடைவு என்றால் அது ஒரு வேறொரு விடயம். இது ஒரு பாரிய பின்னடைவு தான் அவருக்கு ஏற்பட்டது. அதாவது 4 பேர் தெரிவாகினார்கள் தேசிய மக்கள் சக்தியிலே. இறுதியாக மரிக்காரன் நினைக்கிறேன், முஜிபுர் ரஹ்மான். முஜிபுர் ரஹ்மான் 44,000 வாக்குகளே பெற்றிருந்தார். அப்போ இவருக்கு கிடைத்தது எத்தனை வாக்குகள்? மனோ கணேசன் அவர்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒரு சரியாக நான் உறுதியாக சொல்கிறேன்னு தெரியா 15,000 வாக்குகள் என்ற படி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 29,000 வாக்குகள் வித்தியாசம். அப்போ காரணம் என்ன? இது எதிர்காலத்தில் அவர் உட்பட அனைத்து தமிழ் தரப்புகளும் இதை சிந்திக்க வேண்டும். இது ஒரு மீடியாவுக்கு கதைத்து விட்டு போகக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக விடாமல் இதை ஆழமாக சிந்தித்து எதிர்காலத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்புரிமைகளை பெற்றுக்கொள்ளவும், அதே போல் தமிழ் மக்களுக்கு ஒரு பெயரளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அல்லாமல், கொழும்பிலே நிறைய தமிழ் மக்கள் சேரிகளில் வாழ்கிறார்கள், அடிப்படை வசதிகள் இல்லை, மலையகத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து கொழும்புக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு இருக்கிறேன். அதாவது இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட நீங்கள் கொஞ்சம் மூத்தவர். காரணம் 2000ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்து அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். பிரமிளாஸ் கோஸ்தா என்றால் மத்திய கொழும்பிலே தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அப்படி நீங்கள் மத்திய கொழும்பிலே அனைவரும் தெரிந்தவராகவும் பல வருடம் அரசியல் நடத்துபவராகவும் இருக்கும்போது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், சிவானந்த ராஜா தோல்வி அடைந்ததுக்கான காரணம் என்ன? ஆனால் பெரிய ஒரு அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி அலை ஒன்று அடித்தது. அந்த அலையில் தானே சிவானந்த ராஜா இருந்தார். அவர் தோல்வி அடைந்ததுக்கான காரணம் அந்த தமிழ் வாக்குகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது 2-3ஆக சிதறிவிட்டது. இந்த வாக்குகள் சிதறிவிட்டது. தமிழர்கள் இவர்கள் 2 பேருடைய வாக்கை கூட்டி பார்த்தாலும் போதுமான அளவு வாக்கு இருவருமே பெற்று இல்லை. 2-3 லட்சம் வாக்கு இருக்க வேண்டும் சரியாக படி பார்த்தால். இது இந்த தமிழ் மக்களுடைய வாக்கு மாயமாக மறைந்து விட்டதா என்று கூட யோசிக்க தோன்றுகிறது. சிலர் சொல்றாங்க நாங்கள் வாக்களிக்கவில்லை, அதுக்கு என்ன அப்போ நாங்கள் போய் என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் கேட்டோம். கொழும்பிலே இந்த ஒரு பொறுப்பற்ற தனம் இருக்கிறதா என்று இப்போ சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். மலைய மக்கள் லட்சக்கணக்கில் இங்கே வந்திருந்தாலும் வீடமைப்பு வசதி இல்லை, கூலி வீடுகளிலே வசிக்கிறார்கள், தொழிற்சாலைகள் வேலைக்கு போகிறார்கள், இங்கே 3 வீல்களை ஓட்டிக்கொண்டு திரிகிறார்கள். அவர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. வாக்குரிமையும் 2-3 வருடங்களாக அவர்கள் கொழும்பில் வசித்ததற்கு இவர்களோட வாக்குகள் இன்னுமே மலையகத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் தேர்தல் காலத்தில் அங்கே போய் வாக்குரிமையை பயன்படுத்துவது இவர்களோட முயற்சி இல்லை என்று சொல்லலாம். முயற்சி என்று மாத்திரமில்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். அரசியல் தலைமைத்துவம்ங்கிறது என்பது என்ன? இவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள், இவர்களுக்கான என்ன வசதிகள், அவர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை இன்று வரை யாராவது ஒருத்தர் யோசித்து சிந்தித்து வேலை திட்டங்களை அமைத்திருக்கிறார்களா சொல்லுங்கள். நாங்கள் ஒரு திட்டங்களும் இல்லாமல் மக்கள் தவறாக முடிவுகளை எடுத்திருக்கிற பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் நாங்கள் இங்கே செய்து கொடுத்துருக்கோம். ஆக குறைந்தது அரசியல் தலைமைத்துவங்கள், நீங்கள் மலையகத்திலிருந்து இங்கே 1 வருடம் வந்து விட்டீர்களா, நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறீர்களா, இவர்களுக்கான வாக்குரிமைகளை நாங்கள் பதிவு செய்து கொடுக்கக்கூடிய ஏதாவது முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறீர்களா? அதற்கு தான் இவங்களுக்கு நிரந்தர ஒரு முகவரி வேணுமே. அது 2 பிரச்சனை இருக்கிறது. இது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுகளில் பல இடங்களில் நான் இதை கயத்தி இருக்கிறேன். சொந்தமான வீடு இல்லாதவர்கள் மலையத்து மக்கள் மாத்திரமல்ல, கொழும்பை பூர்வீகமாக கொண்ட மக்கள் சொந்த வீடுகள் இல்லாமல் 20-30 வருடங்களாக வசிக்கிறார்கள். அப்படி ஒரு வீடு இல்லை என்பதற்காக வேண்டிய வாக்குரிமை இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் இது ஒரு மனித உரிமை மீறல்.
இது நாங்கள் எத்தனையோ தடவை கிராமசேக அவர்களோட காயத்தோடு அவர்கள் வீடுகளை கேட்கிறார்கள். எந்த வீட்டில் இவர் இருக்கிறார், அப்போ இந்த வீட்டில் இவர் வாடகைக்கு இருக்கிறார், வாடகைக்கு இருக்கிறார், அப்போ நீங்கள் பதிவு செய்யுங்கள். அப்போ பதிவு செய்ய அந்த வாடகைக்கு இருக்கும் மனிதர் போகும் பொழுது உரிமையாளர் அதை முடியாது என்கிறார். அப்படியான நேரங்களில் நான் சில யோசனைகள் சொன்னேன். இந்த தேர்தல் கூட்டங்கள் வரும் பொழுது இவர்களுக்கு டெம்பரரி என்றாவது போட்டு உரிமையை கொடுங்கள். ஏன்னா மகளயத்து மக்கள் இத்தனை பேர் இந்த கொழும்பில் இருந்து கொண்டு அன்றைய தினம் இவர்கள் அந்த பக்கமும் போய் வாக்களிக்கவில்லை, கொழும்பிலும் வாக்குரிமை இல்லை, தமிழ் பிரதிநிதித்துவம் எப்படி வரும்? அது ஒரு பெரிய பின்னடைவு எங்களுக்கு. ஆகவே இது சம்பந்தமாக கொழும்பை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சொல்வது சரி, மலையகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களையும் சேர்ந்து தான் கொழும்பு தமிழர்கள் என்று சொல்லுகிறோம். கொழும்பு சொல்லுகிறோம். அதே போல் வடக்கை சார்ந்த பூர்வீகம் கொண்டவர்கள் வெள்ளவத்தை இப்படி பகுதிகளில் நிறைய இருக்கிறார்கள். அவருடன் கணிசமான வாக்கு இருக்கிறது. இவர்கள் இருவரும் சேர்ந்தால்தான் எங்களுக்கு பாராளுமன்ற தமிழ் உறுப்புரிமை கொன்ற முடியும். அவர்கள் இந்த முறையும் நிறைய பேர் மாற்றி யோசித்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இங்கே இத்தனை ஒரு 50,000 பேருக்கு வாக்குரிமை இல்லை. இப்படியான நிலைப்பாடுகள் எங்களை இன்று இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளிவிட்டிருக்கிறது என்பது தான் என்னுடைய. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் ஐக்கிய தேசிய கட்சியை பற்றியோ உங்கள் தலைவரை பற்றியோ என்ன சொல்ல? அதாவது இந்த நாட்டினுடைய தேசிய அரசியலை எடுத்தால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொண்டு வந்து கொடுத்தது முதல் டிஎஸ்ஏஎன் நாயக்க, டட்லி சேன் நாயக்க, சர் ஜான் கொத்தலாவல, ஜேஆர் ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, இப்படியான பல தலைவர்களை இந்த நாட்டுக்கு வழங்கிய ஒரு கட்சிங்கிற முறையிலே நாட்டை முன்னேற்றகரமான நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது மாத்திரமே இந்த கட்சியினுடைய நோக்கம். ஆகவே எங்களுடைய கட்சிக்கு பல பின்னடைவுகள், வெற்றிகள், தோல்விகள், சவால்கள் வந்த சந்தர்ப்பங்கள் பல கடந்திருக்கிறோம். ஆகவே எதிர்காலத்திலும் நான் நினைப்பது இந்த கட்சியின் பிளவுகள் எல்லாம் நீங்கி எல்லோரும் ஒற்றுமையுடன் மக்கள் முன் சென்று மக்களை மீண்டும் அணி திரட்டி ஒரு சுபீட்சமான அபிவிருத்தி மிக்க நாட்டை, இலங்கை மக்களுக்கு நல்ல எதிர்காலத்தை, இளைஞர் யுவதிகளுக்கு வழங்கக்கூடிய நல்ல ஒரு எதிர்காலத்தை, சுபீட்சமான நாட்டை, உலகத்தில் முன்னேற்றகரமான ஒரு நாட்டை கொண்டு வருவதற்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று இன்று வழங்கிய இந்த சந்தர்ப்பத்திற்கும் நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாளராகவும் அதேபோன்று முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினருமாகிய பிரமிளாஸ் கோஸ்தா அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸ்டார் தமிழின் மற்றொரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.